Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க. அதாவது மார்பிள் கேக். சாக்லேட் வெனிலா மார்பிள் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ½ டீஸ்பூன் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதில் வந்து எக் ஒயிட் அண்ட் யோக்கை வந்துட்டு தனியாக செப்ரேட் பண்ணி 2 பவுலில் எடுத்துக்கோங்க. இப்படி செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 3/4 கப் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த 2 எக் கூடையும் ½ ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 75 ml அன்சால்ட்டட் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணதுனால இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக் யோக்கும் வந்துட்டு நல்லா பேல் கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக் ஒயிட் கூட எக் யோக்கை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செப்ரேட்டாக பீட் பண்ணி எடுக்கிற டைம் வந்து கேக் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் செப்ரேட்டாக பீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் மில்க் அதை சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸ்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் பைண்ட் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 30 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர். நம்ம பேட்டர் வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இதில் ஒரு போர்ஷனில் வந்துட்டு கொஞ்சமாக
கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் 30 grams ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதும் நம்மளோட பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ ரொம்ப திக்காகக்கூடாது. அதுக்காக இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பால் ஆட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. சப்போஸ் அதையும் மீறி பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இவ்வளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. நான் லோஃப் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரியில் ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொக்கோ லேயர், ஐ மீன் சாக்லேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மாற்றி மாற்றி. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கிற டைம் தான் நமக்கு உள்ளாடி வந்து கரெக்ட் மார்பிள்ஸாக வரும். ஸோ அந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனல் லேயர் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவனில் வந்துட்டு 180 டிகிரியில் 30 to 35 minutes வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. மார்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது சைடெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மார்பிள் கேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உள்ளாடியில் லேயர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி அழகாக வீட்டில் இந்த கேக் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.